Hello friends, welcome to Zana's recipes. இன்னைக்கு நம்ம சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச fried rice எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள்ல fried rice பண்ண போறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு 3 முட்டையை எடுத்து உடைச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடாயில நல்லா கிண்டி கிளறி விடுங்க. நம்ம எப்போ யூசுவலா முட்டையை வந்து கிண்ட்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு கிண்டி விடுங்க. முட்டையை வந்து நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டேங்க. அடுத்ததாக அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதை சேர்த்து நல்ல ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. இப்போ பாருங்கள், அந்த இஞ்சி பூண்டு வந்து நல்ல ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கி நல்லா முறுக்கிருச்சு. அடுத்ததாக வந்து பீன்ஸ் கேரட்டை பொடி பொடியாக நறுக்கி சேருங்க. வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பீன்ஸ் கேரட் முட்டைக்கோஸ் அதே போல் வந்து குடமிளகாயில் 3 கலரும் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸை நீங்கள் முதலே போட்டுறாதீங்க. கேரட் பீன்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக வதங்கும், அதனால் அதை கொஞ்சம் சீக்கிரமாக போட்டேன். அதுக்கப்புறமா அந்த காய்கறிக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துருங்க. இந்த காய்கறியெல்லாம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட் ஆகும், அதுக்காக இதை முதல்ல சேர்த்துட்டு கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேருங்க. சில்லி சாஸ் இருந்தால் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம மற்ற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா, அதே டேஸ்ட் வேணும் அப்படின்னா குட்டி ஸ்பூனில் கொஞ்சமாக அஜினோமோட்டோ சேருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக முட்டைக்கோஸை சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துருங்க, ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. முட்டைக்கோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து நான் கொஞ்சம் வெங்காயத்தால் கட் பண்ணி சேர்க்குறேன். காய்கறிகள் எல்லாமே மசாலாவில் நல்லா கூட்டாயிருச்சு. அடுத்ததாக இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோங்க. நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்க்கலாம், பச்சரிசி சேர்க்கலாம், அல்லது ஜீரக சம்பா சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய பொன்னி அரிசியை நல்லா உதிரி உதிரியாக வடித்து அதில் சேர்க்குறேன். சாதத்தை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா உடையாமல் கிண்டி விடுங்க. நல்லா உதிரி உதிரியாக வடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாதம் வந்து உடையவே உடையாதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லா சைடும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்படி சேர்த்துட்ருக்கும் போதே உங்களுக்கு மசாலா பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்து கிளறி வச்சுருந்த முட்டையும் சேர்த்துக்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு ஃபைனலாக நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. முட்டை வந்து ஆப்ஷனல் தான். ஃப்ரைட் ரைஸ்க்கு உண்டான காரத்துக்கு வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்க்குறோங்க. மிளகுத்தூளை எந்த டிஷ்ஷில் சேர்த்தாலும் அதை கடைசியாக சேருங்க. ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கசப்பு தன்மையை ஏற்படுத்திடும். சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.